திமுகவினுடைய அறிவாலயத்துடைய கூலிப்படைகள் இந்த மீனவர்களுக்கும் தலித்துக்குமான பிரச்சனையில முழுக்க முழுக்க வன்னியரசனை டார்கெட் பண்ணி இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் அறிவாலயத்தினோட நேரடி கூலிப்படைகள் அவங்க வந்து இன்னைக்கு வன்னியரசனை கடிச்சிட்டு இருக்காங்க. இதே அறிவாலயத்தினுடைய கூலிப்படைகள் தான் வன்னியரசன் திமுக கொண்டு இருக்கும்போது ஆகோகமான பேசணும். இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. இந்த பிரச்சனையில வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு சார்பா நிக்கிறார், ஆதரவா நிக்கிறார் அப்படின்னு கூட மேட்டர் கிடையாது. எது நியாயமோ அந்த பக்கம் நிற்க முடியும். நீங்க நடுவுல நிற்க முடியாதுங்க. இந்த ரெண்டு சமுதாயத்தையும் வந்து மோத விட்டு வேடிக்கை பார்க்கறதுல என்ன சொல்றது? இவங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய குடியிருப்புகளை போயிட்டு அடிச்சு உடச்சிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி அயோக்கியத்தனத்துல என்ன சொல்றது நம்ம? இது எனக்கு என்னன்னா, காளியம்மாள் ஞாபகம் இருந்தா? யார் காளியம்மாள்? யாரு? நாம் தமிழர் நிர்வாகி. நமக்கு ரொம்ப நெருக்கமான அக்காவும் தான். அவங்க நம்ம நிறைய முறை சந்திச்சு பேட்டி எடுத்திருக்கோம். ஒரு நெருக்கமான ஒருத்தவங்க தான். அவங்க பேசுறாங்க மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி. மீனவர்களுக்கு சப்போர்ட்டா பேச தப்பு கிடையாது. நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களோட டோன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாமகல இருந்து ஒருத்தர் வந்து பேசினா எப்படி இருக்கும்? பாலு பேசினார் இல்லையா, அந்த மேல்பாதி கோயில நம்ம வந்து நுழையத்துக்கு வந்து பரிசோதனை விடக்கூடாதுடா, அவங்க வந்து நம்ம உரிமைடா, அவங்க என்னதான் வந்து உரிமை கொடுக்கூடாது, நான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு போகணும்னு சொல்லிட்டு பாலு பேசினாரு. அந்த மாதிரி டோன்ல காளியம்மாள் வந்து பேசுறாங்க. தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஆதிராளத்துறை அமைச்சருமே இப்படி ஸ்பாட்டுக்கெல்லாம் ஒன்னே போல. பெரும்பாலும் வன்னியரசு அவர்கள் வந்து ஆபீஸ்ல இருந்ததோட எல்லாமே வெளியில தான் அதிகமாவே இருக்கிறாங்க. ஆமா, அவர் ஸ்பாட்டுக்கே போறாரு. ஒரு சிறப்பான ஒரு களத்திலே போராளி தான் அவரு. அமைச்சரானதும் ஒரு போராளியா தான் இருக்கிற அண்ணன். அப்ப அது சில பேர் வைத்தறிச்சலாக தான் சொல்றேன். விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் எல்லா சமுதாய மக்கள்கிட்டே இருக்கு. சுடுகாட்டுக்கு பணத்தை புதைக்கணும்னு சொல்றவன் என்னை வந்து அக்யூஸ் பண்ணுவேன். இது எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் இது. ஆனா அவர் வந்து முழுக்க அவங்க சொன்னது பார்த்தா மீனவர் சமூகத்துக்கே இதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டி விடுறதுங்க. நான் திருப்பி ஒன்று பதிவு பண்றேன். மீனவ சமுதாய மக்களும் இங்க சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அவங்க அதிகார வலிமை இல்லாதவர்கள் தான். அவங்கள வந்து நம்ம ஒரு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படல. ஆனால் நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்களே போயிட்டு. விஜயுடைய ஆட்சி என்பது எஸ்சி மக்களுக்கு மட்டும் தான் ஃபேவராக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த ஓபிசி மக்களும் வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பணும் அப்படின்ற மைண்ட் செட்டை திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. நாட் ஓன்லி அதிமுக, நாட் ஓன்லி டிஎம்கே. எஸ்சி மக்கள் வந்து அமைச்சரவையில் வந்து 8 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரனா இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிச்சிங்க அப்படின்னா அதில் எஸ்சியுடைய பாப்புலேஷன் தான் அதிகம். ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சரவை கொடுக்க முடியும். அப்போ திமுக அதிமுக இவரெல்லாம் நீங்கள் கொடுக்காம ஏமாத்திருந்தீங்க, மோசடி பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த விஜய் மாத்திர இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். நான் திரும்பி சொல்கிறேன், விஜய் அவர்கள் எஸ்சி மக்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாரு நான் சொல்ல. அப்படி ஒரு பேசப்பட பொருளை உருவாக்கி மற்ற சமுதாய மக்கள் மீது ஒரு எதிர்ப்புணர்வை கட்டமைக்கிறாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுது? கவர்மெண்ட்டுக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் எல்லா சமுதாயமும் எல்லா மக்களும் ஒன்று தான். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நீதினு ஒன்று இருக்கு இல்லையா, நியாயம்னு இருக்கு இல்லையா. பணத்தை எடுத்துன்னு போதில் போயிட்டு நான் எதிராக நிற்பா அப்படின்னு சொன்னால் அந்த லாஜிக்கே எனக்கு புரியல. நீ வேற ஏதாவது லாஜிக் சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. மீனவ சமுதாய மக்களை வந்து தலித் சமுதாய மக்களுக்கு எதிராக நிற்க வைக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்துடைய உச்சம். அந்த அயோக்கியத்தனத்தை யாரும் பண்ணக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். விழுப்புரம் கோட்டக்குப்பம் பகுதியில் வந்து பட்டியலின மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் தகராறு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பட்டியலின மக்கள் வந்து சுடுகாடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மீனவர்கள் தடுக்கிற மாதிரி அங்கே பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து பட்டியலின மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுடுகாட்டுக்கு பாதை வந்து தரமாட்டாங்க, இங்கே நீங்கள் புதைக்கக்கூடாது, இது உங்கள் சுடுகாடு இல்லை, இது எங்கள் சுடுகாடு, நீங்கள் எத்தனை வேற எங்கன்னா போங்க அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனைகள் வரும் பொதுவாகவே. சுடுகாட்டுக்கு இடம் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சொல்லக்கூடியவங்க மேலே தான் நம்ம வந்து அக்யூஸ் பண்ண முடியும் முதல்ல. அதுதான் முதல் முறை. இப்போ நான் வந்து ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறேன், அந்த பிணத்தை வந்து புதைக்கிறதுக்கு அனுமதி தரல அப்படின்னா அப்போ யார் அங்கே குற்றம் செய்வது? யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க குற்றம் செய்யக்கூடியது. அப்போ அரசு யார் பக்கம் நிற்கணும்? முதல்ல சுடுகாட்டுக்கு யார் வழி கேட்குறாங்களோ, யார் வந்து பிணத்தை வந்து புதைக்க வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களோ அவங்க பக்கம் தான் நிற்க முடியும் அரசாங்கம். அரசாங்கன்றது வந்து முதல்ல வந்து என்ன சொல்றது, நடுவில் இருப்பாங்க, நீதியை வந்து நடுவில் இருந்து சொல்லுவாங்க, நியாயமாக சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அரசாங்கம் என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே நிற்கணும். இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றத்தில் நீங்கள் மனுதாரன் எதிர் மனுதாரன்னா நீதிமன்றம் வந்து உங்கள் வாதத்தையும் கேட்கும், என் வாதத்தையும் கேட்கும். யார் பக்கம் நீதியோ அவங்க பக்கம் தான் நிற்க முடியும், உங்கள் பக்கம் நிற்க முடியாது, இல்லை என் பக்கம் நிற்க முடியாது. யார் பக்கம் நீதியோ அவங்க தான் நிற்க முடியும். அப்போ அரசாங்கமும் என்ன பண்ணுன்னா யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து நிற்க முடியும். இந்த பிரச்சனை என்ன? பட்டியல் சமுதாய மக்களுடைய
பிணங்களை புதைக்கக்கூடிய இடம் அது. முதல்ல ஏதோ இன்னைக்குதான் பொழிச்சாங்க, அந்த போட்டை தள்ளி விட்டு பொழிச்சாங்க அப்படின்னு கிடையாது. அது பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய இடம், சுடுகாடாக பயன்படுத்தி வரும் இடம். அந்த இடத்துல வந்து பணத்தை வந்து புதைக்கிறதுக்கு வந்து போறாங்க. அப்போ நீங்க பணத்தை புதைச்சா நான் எங்கடா போட் நிறுத்துறது தான் இவங்க பிரச்சனையா இருக்கு. இப்போ பாருங்க, ரெண்டு சமுதாயமே மிகவும் விளிம்பில் இருக்கக்கூடிய சமுதாயம், மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய சமுதாயம். ரெண்டு சமுதாயத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், சமூகம் எல்லாமே கிட்டத்தட்ட சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே, நீங்க அதிகார ரீதியா பார்த்தீங்கன்னா. ஆனா இவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை வந்து தூண்டி விட்டோ இல்லை எதிரெதிரமா நிக்கிறாங்கன்னு நம்ம என்ன சொல்றது? இதை எப்படி மீனவ மக்களுக்கு நம்ம வந்து என்ன நம்ம ஆதிக்க சாதி வெறுக்குது அப்படி சொல்லக்கூட முடியாது. ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாச்சு. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. வேற யாருன்னா ஒருத்தன் பண்றான், அட வந்து ஒரு ஓபிசியில வந்து ஒரு ஃபார்வர்ட் காஸ்டா ஒருத்தன் பண்றான்னா கூட நம்ம வந்து டே நீ பண்றது தப்புடான்னு சொல்ற ரொம்ப கடுமையா திட்டலாம். நமக்கு திட்டத்தை கூட பெருசா மனசு வர மாட்டேது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தான். ஆனா அப்படி இருந்துமே மீனவ சமுதாய மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா நம்ம அந்த மக்களை என்ன சொல்றது? நம்ம 1 year சொன்னா டார்கெட் பண்றாங்க எல்லாரும். இவர் வந்து எஸ்சி மக்களுக்கு பக்கமா நிக்கிறாரு. அப்படி கிடையாது. யாருக்கு பிரச்சனையோ அவன் பக்கம் வந்து நிக்க முடியும். இப்போ ஒருத்தர் ஆணவ கொலை செய்யறாங்க, ஒருத்தர் இறந்துடுறான், அவன் எஸ்சியா இருக்கான். அப்போ ஒரு ஓபிசி சமுதாய மக்களுக்கு போய் நீ ஆதரவா நிக்க முடியுமாப்பா? உங்க ஆளுங்க பண்ணதெல்லாம் சரிதான்ப்பா, நான் தான் இருந்தாலும் உன் புள்ளையும் ஜெயிலுக்கு போயிட்டான்ல வெட்டு, அப்படி நிக்க முடியுமா? பேசவே முடியாது. எப்படி பேசுவேன்? அந்த மாதிரிதான் வன்னியரசு அவர்கள் பேசும்போது பார்த்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேச கிடையாது. உங்களுக்கு அந்த இடம் தானே பிரச்சனை, ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி, நாளைக்கு கூட்டத்துல நான் பேசிட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பொதுவா தான் அவர் பேசி இந்த மாதிரி இருக்கு. ஆனா சொல்றவங்க எல்லாருமே வன்னியரசு வந்து அங்க திமுகவினுடைய ஐடி விங்குடைய அறிவாலயத்துடைய கூலிப்படைகள் இருக்காங்க. திமுகவினுடைய அறிவாலயத்துடைய கூலிப்படைகள் இந்த மீனவர்களுக்கும் தலித்துக்குமான பிரச்சனையில முழுக்க முழுக்க வன்னியரசனை டார்கெட் பண்ணி இந்த யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் அறிவாலயத்தினோட நேரடி கூலிப்படைகள். அவங்க வந்து இன்னைக்கு வன்னியரசனை கடிச்சிட்டு இருக்காங்க. இதே அறிவாலயத்தினுடைய கூலிப்படைகள் தான் வன்னியரசன் திமுக கூட்டில் இருக்கும்போது ஆகோகன்னு பேசணும். இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. இந்த பிரச்சனையில வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு சார்பா நிக்கிறார், ஆதரவா நிக்கிறார் அப்படின்னு கூட மேட்டர் கிடையாது. எது நியாயமோ அந்த பக்கம் நிக்க முடியும். நீங்க நடுவுல நிக்க முடியாதுங்க. எது நியாயமோ அந்த பக்கம் நிக்க முடியும். ஸோ ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க, கலெக்டர் தலைமை நடக்குது, அமைச்சர் தலைமை நடக்குது. இப்போ இன்னொரு டைம் வந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவரையும் கூப்பிட்டு வந்து பண்ண போறாங்க. அதுதான் ப்ராசஸ். அப்படிதான் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இப்போ இந்த அறிவாலயத்தின் கூலிப்படைகள் முழுக்க முழுக்க வன்னியரசனா கடிக்க தொடங்கியிருக்காங்க. இவர்கள் தான் பாராட்டினவங்களும் கூட. நான் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வரேன். இந்த ரெண்டு சமுதாயத்தையும் வந்து மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது நம்ம என்ன சொல்றது? இவங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய குடியிருப்புகளை போயிட்டு அடிச்சு உடச்சிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி அயோக்கியத்தனத்துல என்ன சொல்றது நம்ம? இதுல எனக்கு என்னன்னா, காளியம்மாள் ஞாபகம் இருந்தா? யார் காளியம்மாள்? யாரு? நாம் தமிழர் நிர்வாகி. நமக்கு ரொம்ப நெருக்கமான அக்காவும் தான். அவங்க நம்ம நிறைய முறை சந்திச்சு பேட்டி எடுத்திருக்கோம். ஒரு நெருக்கமான ஒருத்தவங்க தான். அவங்க பேசுறாங்க மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி. மீனவர்களுக்கு சப்போர்ட்டா பேச தப்பு கிடையாது, நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களோட டோன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாமகல இருந்து ஒருத்தர் வந்து பேசினா எப்படி இருக்கும்? பாலு பேசினார் இல்லையா, அந்த மேல்பாதி கோயில நம்ம வந்து நுழையத்துக்கு வந்து பரிசு மக்களை விடக்கூடாதுடா, அவங்க வந்து நம்ம உரிமைடா, நான் அவங்களை என்னதான் வந்து உரிமை கொடுக்கூடாது, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாலு பேசினாரு. அந்த மாதிரி டோன்ல காளியம்மாள் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி 1 year டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எதிர்கட்சி எதிர்த்து பேச தப்பு கிடையாது. ஆனா எதில் எதிர்த்து பேசணும் இல்லையா? சுடுகாட்டுக்கு பணத்தை புதைக்கணும்னு சொல்றவனே நீ வந்து அக்யூஸ் பண்ணுவேன். இது எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் இது. ஆனா அவர் வந்து முழுக்க அவங்க சொன்னது பார்த்தா மீனவர் சமூகத்துக்கே இதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டி விடுறதுங்க. நான் திருப்பி ஒன்று பதிவு பண்றேன். மீனவ சமுதாய மக்களும் இங்க சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அவங்க அதிகார வலிமை இல்லாதவர்கள் தான். அவங்கள வந்து நம்ம ஒரு எதிர்த்து நிற்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படல. ஆனா நீங்க அந்த வேலையை பண்றீங்களே. போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து போயிட்டு அங்க அடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க, இடம் தர மாட்டீங்க. அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இதான் சொல்லணும். வேற ஏதாவது ஒரு சமுதாயம் பண்ணா கூட நான் ரொம்ப காட்டமா பேசுவேன். எனக்கு அவங்கள பேச கூட மனசு வரல. எப்படி இந்த மீனவ சமுதாய மக்களை எப்படி நீங்க பகைமையில திருப்பி நிறுத்த முடியும்? ஆனா நிறுத்த வைக்கிறீங்க நீங்க. எனக்கு அந்த கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க அம்மாக்கள், பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சு எனக்கு. அவங்கள பார்த்தாலே நீங்க தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது. அவங்க ஏறி போராட்டம் பண்றாங்க, பணத்தை வந்து புதைக்கூடாது சொல்லிட்டு. அரசாங்கம் உங்களுக்கு வேற இடத்த கொடுக்க போறாங்க. நான் இங்கதான் நிறுத்தணும்னு சொன்னா அது என்ன எனக்கு புரியல. எனக்கு இப்போ முதல் பணம் ஒன்று புதைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா கூட நீ கேள்வி எழுப்பலாம். நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னப்பா இத்தனை வருஷம் போட்டு நிற்க வச்சிருந்தாங்க, முதல் முறை எத்தனை வராங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. காலங்கள்லாம் புதைச்சிருக்காங்க அப்படின்றப்ப நீங்க எப்படி வந்து அதை நீங்க எதிர்க்க முடியும்? இப்போ என்னன்னா,
வன்னியரசு சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கார், பட்டியல் சமுதாயம் எல்லாருக்குமே தெரியும். அப்ப விஜய் அவர்கள் ஏற்கனவே பட்டியல் சமுதாய மக்களுக்கு தான் முக்கியத்துவம் தராரு, இந்த அமைச்சர்கள் 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எஸ்சி மக்களுக்கு ஃபேவரான ஒரு கவர்மெண்டா இருக்காங்க அப்படின்றது ஒரு பரவலா பேசப்படுது. அதாவது தமிழ்நாட்டினுடைய சுதந்திர இந்தியாவிற்கு பிறகாக எத்தனையோ சட்டமன்றங்கள் எத்தனையோ ஆட்சிகள் நடந்துருச்சு, ஒரு முறை கூட எந்த கவர்மெண்ட்டும் எஸ்சி மக்களுக்கு வந்து ஃபேவராகிற கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வந்தது கிடையாது. ரெண்டாவது அமைச்சர்களாக வந்து அந்த ஆதிநாடத்துறை யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது 1-2 பேருக்கு கொடுத்து ஆட்சி முடியும் போது அப்படி இப்படி கொடுத்து வந்து சீன் காமிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க ஆரம்பத்திலே கொடுத்து அமைச்சரவையில் சரியான ஒரு சமூக நீதியை கொண்டு வந்திருக்கார் விஜய் அவர்கள். அதனால தான் நான் வந்து அவர் சமூக நீதி முதலமைச்சர்னு சொல்கிறேன், எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நம்ம டீஃப்ரேம் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும், அப்போ விஜயுடைய ஆட்சி என்பது எஸ்சி மக்களுக்கு மட்டும் தான் ஃபேவராக இருக்குது, அப்போ ஒட்டுமொத்த ஓபிசி மக்களும் வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பணும் அப்படின்ற மைண்ட் செட்டை திமுக அதிமுக 2 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. நாட் ஓன்லி அதிமுக, நாட் ஓன்லி டிஎம்கே. அப்போ ஓபிசியுடைய வாக்கு வங்கி இனிமேல் நம்ம தான், அவங்களுக்கு எஸ்சி மக்களுடைய வாக்கு வங்கி போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேஸ்ட் ரீதியான ஒரு ஓட் பேங்கை வந்து கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ரொம்ப அபத்தமானது, ரொம்ப அசிங்கமானது. எஸ்சி மக்கள் வந்து அமைச்சரவையில் வந்து 8 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரனா இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். காலங்காலமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பல இடங்களில் நம்ம சுதந்திர இந்தியாவில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் திராவிட மண் பெரியார் மடல் அது இதுன்னு பேசினுக்கிறோம். அப்படியெல்லாம் இருந்துமே கூட இன்றைக்கும் பல ஊரில் பணத்தை புதைக்கிறதுக்கு, பட்டியல் சமுதாய மக்களை பணத்தை புதைக்கிறதுக்கு எவ்வளோ அவலங்கள் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துருப்போம். சுடுகாடு வந்து தனித்தனியாக தான் இருக்குது. உங்களுக்கு பொது சுடுகாடுன்றதே இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இது தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் தான் இல்லைன்னு தெரியல, மூலையிலலாம் இருக்குமான்னு தெரியல. தமிழ்நாட்டிலலாம் சுத்தமாக கிடையாது, பொது சுடுகாடுன்னு ஒன்று கிடையாது. நம்ம பிறக்கும் போது வேறு வேறு தான், சாகும் போது வேறு வேறு தான் புதைக்க வைக்கிறோம். சரி, ரைட், ஓகே. ஆனால் அந்த புதைக்கிறதுக்கு இடத்துல கூட நீ போகக்கூடாது. எனக்கு காளியம்மன் அவர்கள் பேசுனதுனா எனக்கு என்ன சொல்ல, கடுமையாக யோசனை கூட பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க, நம்ம ரொம்ப அக்யூஸ் பண்ணவும் விரும்பல அவங்கள. ஆனால் நீங்கள் போய் அப்படி நிற்கிறது தான் வருத்தமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மீனவ மக்களோட உரிமைகளுக்காக பேசும் தப்பு கிடையாது. இங்கே வந்து இந்த மக்கள் வந்து நீங்கள் பணத்தை வந்து புதைக்க அனுமதி கொடுத்துட்டிங்கன்னா இவங்க எங்கே போர்டு எடுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவங்க அவங்களை சார்ந்தவர்கள், அந்த ஒரு உணர்வு இருக்கும், அதெல்லாம் குறை சொல்லலை நான். ஆனால் நம்ம ஒரு சாதி ரீதியாக நின்று ஆப்போசிட் சாதியாக என்னவோ கொஸ்டின் பண்ணுறோம். இப்போ ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் வந்து இன்னொரு சமுதாய மக்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட தப்பு இருக்குது, 2 பக்கம் பேசலான்னு சொல்லலாம். ஏன்டா பணத்தை புதைச்சா அவனோட பண்ண போகிறான்? இப்போ ஒரு பணத்தை வந்து ஒரு எஸ்சி வந்து புதைக்கிறான்னா அந்த இடத்துல அவன் பங்களா எதனா கட்ட போகிறானா? எதுவுமே பண்ண போகிறது இல்லையா? அவங்க ஆல்ரெடி பணம் தானே புதைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்தை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கடந்து போயிடலாம்னு நினச்சாலுமே 2 பேரையும் தூண்டி விட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா? அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ இது என்னவா மாறும், எல்லா கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்கள் மீது வெறுப்பை வந்து உண்டாக்குவாங்க. இந்த மாதிரி இப்போ காளியம்மன் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், இல்லை இப்போ எதிர்த்தரப்பில் வந்து இப்போ சொன்ன அறிவாளி கூலிப்படைகள் வந்து இப்போ பேசுகிறாங்களா, வன்னியரசனை அக்யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து திரும்ப வைக்கும். அப்போது ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குறீங்க. அந்த சமூக பதட்டத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, எப்படி வன்னிய சமுதாய மக்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் பாமக நின்று ஒரு சமுதாய பதட்டத்தை உருவாக்குச்சோ அந்த மாதிரி இந்த ஆட்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து விஜயுடைய அமைச்சரவையில் வந்து வன்னியரசன் இல்லாமல் வந்திருந்தா இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் இருக்கிறதா உறுத்தலாக, விசிக்கு அமைச்சரில் இருக்கிறதா உறுத்தலாகிறதா இந்த பிரச்சனைக்கு நான் அதிகமாக பார்க்குறேன், உறுத்தலுடைய வெளிப்பாடாக அதிகமாக பார்க்குறேன். ஆனால் அவர் ஸ்பாட்டுக்கே போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஆதிராளத்துறை அமைச்சருமே இப்படி ஸ்பாட்டுக்கெல்லாம் உடனே போனது. பெரும்பாலும் வன்னியரசு அவர்கள் வந்து ஆஃபீஸில் இருந்ததோட எல்லாமே வெளியில தான் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஆமாம், அவர் ஸ்பாட்டுக்கே போகிறாரு. ஒரு சிறப்பான அவர் களத்திலே போராளி தான். அவர் அமைச்சரானதும் ஒரு போராளியாக தான் இருக்கிறார் அண்ணன். அப்போ அது சில பேர் வைத்தறிச்சலாக தான் சொல்கிறேன். விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் எல்லா சமுதாய மக்கள்கிட்டே இருக்குது. நாட் ஒன்லி இவங்க அவங்க கிடையாது, எல்லா சமுதாய மக்கள்கிட்டயுமே இருக்குது. அந்த மனநிலையை கூர்மைப்படுத்துறது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வேலை பார்க்குது. இப்போ இவங்க சொல்லலையா, ஸ்டாலின் அவர்கள் 3 மாதத்துல ஆட்சிக்கு வந்துடும், இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லலையா? அவரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் ஆட்சி பண்ணீங்க. அப்போ அதிமுக ஒரு முறையாக சொல்லியிருக்கோம் உங்களை பார்த்து. ஆனால் இப்போ விஜய் வந்தோன்னா அதிமுகவும் சொல்லுது, திமுகவும் சொல்லுது, அந்த பழைய பண்ணையாத்தனத்தில் பண்ண முடியலையே, நம்மளால் அதிகாரம் எல்லாம் வாழ முடியலையே. இப்போ திமுக ஆளுங்கட்சியாவோ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மாறி மாறி எதிர்கட்சியாக இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவர் வந்து உட்காந்ததுனால வந்து செல்லுபடியாக மாட்டுது.
இப்ப சொல்றீங்க விஜய் அவர்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அமைச்சரவை கொடுத்திருக்கனால அவங்களுக்கு வயித்தெரிச்சல்னு சொல்றேன். ஆனா அவங்கவங்க உரிமையை தானே அவங்கவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கே தவிர்த்து எக்ஸ்ட்ரா நான் எதுவும் கொடுக்க support னே கிடையாது. சொல்லலையே. நான் வந்து அப்படி ஒரு பேசுபடு ஃபேவரிசம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பேசுபட பொருள் இருக்குன்னு தான் சொன்னேன். ம். நான் வந்து இவங்க சப்போர்ட் ஆகுறாங்கலாம் சொல்லல. நான் அப்படியெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்படி நீங்க இல்ல சப்போர்ட் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகும் ஒரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் எல்லா சமுதாயமும் எல்லா மக்களும் ஒண்ணுதான். நீங்க அப்படிதான் பார்க்கணும். ம். ஆனா நீதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பணத்தை எடுத்துன்னு போதில் போயிட்டு நான் எதிராக நிற்பா அப்படி சொன்னா அந்த லாஜிக்கே எனக்கு புரியல. நீ வேற ஏதாவது லாஜிக் சொன்னா கூட பரவாயில்ல, இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. சமூக நீதினா என்ன? எல்லா சமுதாய மக்களுக்கும் உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது. 100% இருக்கு, 100% எடுத்துக்கிட்டோம்னா அதில் 25% வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வந்து இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம், குறைவாக கூட இருக்கலாம். ம். அப்போ இவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் என்ன? இப்போ வன்னிய சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் என்ன? முக்குளத்தோட பிரதிநிதித்துவம் என்ன? பறையர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன? தேவேந்திர குல சமுதாயத்தின் பிரதிநிதித்துவம் என்ன? அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கொடுத்ததான் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. அப்போ இந்த 8 பேர் சொல்றாங்க இல்லையா, அது ஏன் 8 பேர்னா அவங்க பாப்புலேஷன்ல மற்ற சமுதாயத்தோட அதிகம். தமிழ்நாட்டில் வந்து நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிச்சிங்க அப்படின்னா அதில் எஸ்சியுடைய பாப்புலேஷன் தான் அதிகம். ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சரவை கொடுக்க முடியும். அப்போ திமுக, அதிமுக இவரெல்லாம் நீங்கள் கொடுக்காம ஏமாத்திருந்தீங்க, மோசடி பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த விஜய் மாத்திர இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். நான் திரும்பி சொல்கிறேன், விஜய் அவர்கள் எஸ்சி மக்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாரு நான் சொல்ல. அப்படி ஒரு பேசப்பட பொருளை உருவாக்கி மற்ற சமுதாய மக்கள் மீது ஒரு எதிர்ப்புணர்வை கட்டமைக்கிறாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எதிர்ப்புணர்வை வந்து கட்டமைச்சா அப்போ அடுத்த முறையும் விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு வெறுப்பு அப்படி பார்த்தா பண்றாங்க. விஜய் அவர்கள் ஒன்றும் தலித் சமுதாயம் கிடையாது. அவர் வந்து ஃபேவரிசம் பண்றதுக்கு இப்போ திருமான்னு இருந்தா கூட நீ கேட்கலாம், அவங்க ஜாதி ஆட்களுக்கு பண்ணிட்டாரு சிஎம் ஆயிட்டு கூட, அப்படி கூட நடக்கும் இல்லையா? அதுதான் அதிமுக போன்றவர்கள் சாதி வெறியர்களாக வெளிப்பட்டு அதையுமே கத்து விட்டாங்க. நம்ம அதை ஆதரிக்கல. முதல்ல அந்த அவர் அந்த ப்ரொபோசலே ரொம்ப தப்பானது. ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்பை வந்து யாரும் ஆதரிக்க கூடாது, அதுதான் அவர் பண்ணாரு. ஸோ இந்த சுடுகாடு பிரச்சனை அப்படின்றது வந்து சுமூகமாக தீர்க்கணும் தான். இதான் சொல்கிறேன், மீனவ சமுதாய மக்களை வந்து தலித் சமுதாய மக்களுக்கு எதிராக நிற்க வைக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்துடைய உச்சம். அந்த அயோக்கியத்தனத்தை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடியது.